இப்போ வந்து நாங்கள் என்ன சாப்பாடு பார்க்குறதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அக்கா ஒரு ஆள் வந்து எங்களோட பொருட்கள் கேட்டிருந்தவ. இப்போ வாங்க நாங்கள் என்னென்ன பொருள் வரலன்னு பார்ப்போம். குரக்கன் மாவு வந்து 1 கிலோ, அரிசி மாவு வந்து எங்களோட பொங்கல் அரிசி மாவு வந்து 1 கிலோ, மற்ற இது வந்து பைத்தம் பணியாரம் வந்து 1 கிலோ, கறித்தூள் வந்து 1 கிலோ, உளுத்தம் மாவு வந்து 2 கிலோ, இது சரக்கு பத்தியத்தூள் வந்து 1 கிலோ, அரை கிலோவாக பேக் பண்ணி வச்சுருக்கிறேன். இது சேரல் அரிசி அது வந்து 1 கிலோ, மற்ற ஒயிட்ஸ் வந்து 1 கிலோ கேட்டிருந்தவா, அதுவும் 1/4 கிலோவாக பேக் பண்ணி வச்சுருக்கிறேன். மற்ற தட்டை வடை வந்து 1 கிலோ. இவ்வளோ வந்து அந்த அக்கா கேட்டுருக்குறா. 10 கிலோ பொருள் இருக்குண்ணே. இது மொத்தமாக 10 கிலோ இருக்குது. பெட்டியோட 11 கிலோ அப்படி வரும். இப்போ வந்து நாங்கள் அந்த அனுப்ப போகிறோம். இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கும் தேவையான நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் நான் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, இவ்வளோ தான். இனிமேல் போய் நாங்கள் என்ன சாப்பாடு பார்த்துருவோமா? வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்க வேணுமென்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறோம்னு சொன்னால் பகோடா. அந்த பகோடா வந்து எல்லோருக்குமே தெரியும், எல்லாருக்குமே பகோடாண்டா நல்ல விருப்பம். சின்னல்ல எல்லாம் நாங்கள் சின்ன வயசில் இருக்கிறெல்லாம் பேக்கெட்டாக பேக் பண்ணி கடையெல்லாம் விற்பினோம். அதெல்லாம் உங்களுக்கு அந்த டைமில் செய்யவும் தெரியா உண்டும் தெரியா. இப்போ இந்த யூடியூப் எல்லாம் இருக்குது, அதனால் எல்லோரும் பார்த்து செய்யலாம். அதே மாதிரி இன்றைக்கு உங்களுக்கு நான் செய்து காட்ட போகிறது பகோடா. இனி டேஸ்ட்டாக இருக்கும். அதில் வந்து பெரிய பொருள்கள் ஒன்றுமே இல்லை. கடலைப்பருப்பு ஒன்றை வச்சுருந்தாலே காணும். மிச்சமெல்லாம் வெங்காயம், மற்றது என்ன வெட்டுத்தூள், அதுகளெல்லாம் வீட்டிலேயே இருக்கிற பொருளை தான் வச்சு இன்றைக்கு பகோடா செய்ய போகிறேன். கண்டிப்பாக இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க. இது வந்து தீபாவளி இனிமேல் வரப்போகுதான், இப்போ இல்லை, இன்னும் அடுத்தடுத்த மாதம் தான் தீபாவளி. இருந்தாலும் ஒவ்வொரு இதுகளை செய்து காட்டினா தான் நீங்களும் தீபாவளிக்கு எல்லாம் செய்து யாருக்கும் கொடுக்குறோண்டா கொடுத்து வீட்டில் வாராக்களுக்கு கொடுத்து சாப்பிடக்கூடியதாக இருக்கும். அதனால் இனிமேல் தீபாவளிக்கு ஏற்ற மாதிரிக்கு சாப்பாடுகள் உங்களுக்கு ஒவ்வொன்றா போட்டு கொண்டிருக்க போகிறேன். ஓகே, இப்போ வந்து நாங்கள் அந்த பகோடா செய்கிறதுக்கு முன்னே எனக்கு அந்த பேட் கமெண்ட் போடுற அந்த ஒரு ஆள் இருக்கிறோம். அதுக்கு என்ன பேர் தராதாம், என்ன பேர் சொல்கிறது, பேரும் பெறான் தர்மம் இன்னும் ஒரு இதில் இருந்து வாரது. ஓகே, அவியலுக்கும் இப்போ கனநாளாக நல்ல ஒரு இதுகள் கொடுத்து கொண்டு இருந்தான். அவியலுக்கு ஒரு என்னன்னு சொல்கிறது, நல்ல சுதந்திரமாக இருக்கணுமென்றதுக்காக அவியலை கமெண்ட் போடுங்கன்ற மாதிரி இருந்தேன் நான். ஆனால் நேற்றைய தினம் அவன் சேனலுக்கு நான் ப்ளாக் பண்ணி விட்டுட்டேன். இனிமேல் பார்ப்போம் அந்த சேனல்லால் எப்படி எனக்கு பேட் கமெண்ட் வருதுன்றதை பார்ப்போம். இனிமேல் வாரதாக இருந்தால் வேறு பேர் துறந்து தான் எனக்கு பேட் கமெண்ட் போட வேண்டி இருக்கும். ஓகே, போடுறதுக்கும் பெரிய சந்தோஷம்தான். ஆனால் இருந்தாலும் எனக்கு அவைய பேட் கமெண்ட் வந்து டெய்லி ஏதோ நான் தான் இந்த யூடியூப்பில் வந்து ஏதோ சாதனை படைக்கிற மாதிரிக்கு அவையல் நினச்சி கொண்டிருக்கிறோம். நான் சாதனை படைக்கிறேன். நான் வந்து எனக்கு தெரிஞ்சதையே நான் போட்டுக்கொண்டே இருக்கிறேன் தவிர என்னுடைய சாப்பாடுகளை மிச்சம்படி அவியல் நினைக்கிற மாதிரிக்கெல்லாம் நான் இல்லை. ஆனால் இவ்வளவு பேர் எனக்கு உறவுகளாக இருக்கிறீங்கள், அந்த ஒரே ஒரு பேட் கமெண்ட் தான் எனக்கு வருகுது. இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு கோபம் இல்லை. ஆனால் எனக்கு யாருன்ட்டு தெரியும். ஆனால் அவியல் வேறு சேனல்களால் இந்த வீடியோ ஒவ்வொரு நாளும் பார்த்துருப்பினோம். இன்றைக்கு நேற்றைய தினம் கொக்கீஸ் போட்டேன் நான். அந்த வீடியோவில் நேற்றைய தினமோ இப்போ இந்த வீடியோவை நான் சில வேளையில் 2ஆம் நாளும் போடலாம். அதனால் அடுத்த நாளும் முதல் நாளும் சொல்லலாம் கொக்கீஸ் போட்ட வீடியோ. அந்த வீடியோவில் என்னென்னு சொல்கிறது, பேக் கமெண்ட் வர இல்லை இன்னும். இருந்தாலும் வேறு புதுசாக ஒன்று திறந்துட்டாவே பேக் கமெண்ட் பண்ணினால் அதை திருப்பி பார்த்துருவோம். நான் அதையும் ப்ளக் பண்ணத்தான் தயாராக இருக்கிறேன். முந்தி வந்து நாங்கள் சேனல்களில் கை வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நாங்கள். இப்போ எங்களுக்கு ஓகே பரவாயில்ல, எல்லாமே எங்களுக்கு யூடியூப்பில் என்னென்ன செய்யணுமென்றது, எங்களுக்கு எப்படி செய்யணுமென்றது எல்லாம் எங்களுக்கு தெரியும். அவியலுக்கு மட்டும்தான் என்னென்னு சொல்கிறது, அது எனக்கு சொல்ல வேண்டாம், அதை நான் சொல்ல அப்படியே விட்டுக்கொண்டு இப்போ வாங்க நாங்கள் அந்த பகோடாவை எப்படி செய்யலாமென்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது எங்களோட வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்களோன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட அந்த பெல் பட்டன் முருகா கிளிக் பண்ணிவிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. அதோட வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க நாங்கள் தேவையான பொருட்களை பார்க்கலாம். நான் இதில் வந்திருந்தால் காணும் இல்லையானுக்கு உடனே வரும் இல்லையா. இப்போ வந்து நாங்கள் கடலைப்பருப்பு எடுத்துருக்குறோம். இது வந்து நான் கடலைப்பருப்பு வந்து 2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கிறேன்.
என்னென்னு சொல்கிறது, இது வந்து 2 சுண்டு எடுத்துருக்குறேன். நான் சுண்டு கணக்கு 2 சுண்டு 1/2 கிலோ எடுத்துருக்குறேன். அதோட நல்ல குட்டி சின்ன வெங்காயம், அப்படி வெங்காயம் குட்டி சைஸாக வெட்டியிருக்காண்டு. நல்ல குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா குட்டியாக வெட்ட வேணும். இந்த பகோடாவுக்கு குட்டியாக வெட்டினா தான் அந்த பகோடாவில் சேரும். அதனால் குட்டியாக வெட்டி வச்சுருக்கிறேன். கருவேப்பமில்லை வந்து நான் அதுக்குள்ளே சேர்த்து குழைக்கிறதுக்கு கருவேப்பமில்லை எடுக்க இல்லை. இது வந்து மேலால் பொரிச்சிட்டு போடுறதுக்கு தான் கருவேப்பமில்லை எடுத்துருக்கிறேன். அதோட உள்ளி வந்து இடித்து போட வேணும். இந்த மேல் தோல்களை எடுத்து போட்டு உள்தோலோடு தான் இடிக்க வேணும். அப்போ தான் பகோடாவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உள்ளி வந்து நான் ஒரு பூடு பெருசாக எடுத்துருக்கிறேன். நீங்கள் கூட விருப்பம்னா போட்டுக்கொள்ளலாம். இது வந்து உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் கொஞ்சம் போட போகிறேன் கலருக்காக. மற்றது வந்து இது கட்டர் தூள், எல்லாருக்கும் தெரியும். அந்த மிளகாயை நல்ல இதாக அடிக்கிற சம்பலுக்கு அடிக்கிற மாதிரி அடிக்கிறது. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பொரிக்கிற சட்டியிலேயே எண்ணெய் எல்லாம் விட்டு ஆயத்தமாக வச்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் முதல்ல என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இந்த கடலைப்பருப்பு இருக்குது தானே, அதை வந்து மிக்சி கப்பில் போட்டு அரை நெருவெல்லாம் அடிக்க போகிறேன். அதில் கொஞ்சம் வந்து நான் மேலால் போட போகிறேன். இப்படியே அடிக்காமலுக்கும் கொஞ்சம் போட போகிறேன். இப்போ இதை வந்து நாங்கள் தண்ணி இல்லாமலுக்கு வட்டிவாக அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். பாருங்க, இப்படி நல்ல வடிவாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த இப்படி பார்த்தா உங்களுக்கு போல அங்கே இந்தா இப்படி இருக்கணும். அடித்தால் நாங்கள் இந்த கடலைப்பருப்பை அடித்தா இந்த மாதிரிக்கு அடிச்செடுத்தா சரி, தண்ணி விடக்கூடாது. இப்போ பாருங்க, உங்களுக்கு பதம் எல்லாம் காட்டிட்டேன். இந்த மாதிரிக்கு பதமாக தண்ணி விடாமல் வடிவை அரைச்சி கொள்ளுங்க. அதோட வந்து இந்த கொஞ்சம் பருப்பாக வச்சுருக்கேன், அதை நான் இதுக்குள்ளே போட போகிறேன். இப்போ வந்து இது ஒரு பக்கமாக இப்படி எங்கால இருக்கட்டுக்கும். இப்போ நாங்கள் உரல் ஒன்றில் இப்போ வந்து நாங்கள் உள்ளியை இடித்து கொள்ளுவோம். இந்த உள்ளியை போடுறேன்னு பாருங்கள், அந்த தோலோடையே போடுறேன். இதை வடிவாக இடிச்சு எடுப்போம். பாருங்க, இந்த மாதிரிக்கு அரை நெருவெல்லாம் இடிச்சா பிறகு இந்த பெருஞ்சீரகத்தை சொல்ல மறந்துட்டேன்னா அது போட வேணும். முக்கியமாக பெருஞ்சீரகத்தை இதுக்குள்ளேயே போடுவோம். நல்லா அடிக்கக்கூடாது. இதை நாங்கள் மெல்லிசாக இதோட சேர்த்து இந்த உள்ளியோட சேர்த்து இடிப்போம். இந்த வாசம் பாடுறதுக்கு தான் இந்த இதுக்குள்ளே போட்டு இடிக்கிறமே தவிர, இல்லைன்னு சொன்னால் நீங்கள் முழுசாகவும் போட்டுக்கொள்ளலாம். இப்போ வந்து நாங்கள் இதை நல்ல வடிவாக இடிச்சிட்டோம். இப்போ இதை வந்து நாங்கள் கடலைப்பருப்புலேயே அள்ளி போட்டுக்கொள்ளுவோம். பாருங்கோ, இந்த உள்ளியை பார்த்தீங்களா, இந்த பெருஞ்சீரகமெல்லாம் தெரியுது பாருங்க, அப்படி தெரிகிற மாதிரிக்கு இப்போ இதுக்குள்ளே போட்டுக்கொள்ளுவோம் இந்த கடலைப்பருப்பில். இப்போ வந்து எண்ணெயெல்லாம் கொதிக்க வச்சுட்டேன். அது ஒரு பக்கம் கொதிச்சு கொண்டு இருக்குது. இப்போ வந்து நாங்கள் அது மிச்ச பொருள்களை போடுவோம். நாங்கள் உள்ளி போட்டுட்டோம் கடலை பருப்பில். இப்போ வந்து நாங்கள் மிச்ச பொருள்களை போடுவோம். இந்த வெங்காயத்தை பார்த்தீங்களா, நல்லா குட்டியாக அரைஞ்சிருக்கேன், அதையும் போடுவோம். அதோட கட்டர் தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, இவ்வளோத்தையும் நாங்கள் நல்லா வட்டிவாக பிணைஞ்செடுப்போம். இதுக்குள்ளே நீங்கள் கருவேப்பமில்லை போடலாம், இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் சும்மா ஒரு 2-3 போடலாம் தான். ஆனால் நான் பொரித்து போடுறபடியாக நான் இதை போடையில்லை. வந்து எல்லாம் அந்த பகோடா வந்து கொஞ்சம் கருவேப்பமில்லை எல்லாத்தையும் போட்டால் நிறம் குறையவாக வந்துடுமென்றதுக்காக நான் மேலால் தான் பொரித்து போட போகிறேன். இனிமேல் இது வந்து நல்ல வட்டிவாக இப்படி பிணைஞ்சு குழைக்க வேணும். பாருங்கோ, எல்லாம் போட்டு நல்ல வடிவாக குழைச்சி நல்ல கலராகவும் கிடாக்க. நான் கலராக கிடாக்கு இந்த மஞ்சள் போட வேணும். அதான் இந்த கடையிலாம் வேண்டைக்குள்ளே நல்ல கலராக இருக்கிறது என்ன. இந்த கட்டர் தூள் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போடணும்னா நீங்கள் போடலாம். இந்த சூப்பரான பதம், இந்த குழைச்சா இப்படி பதமாக இருக்க வேணும். ஓகே, இனிமேல் நாங்கள் இதை பொரிச்செடுப்போமா? ஓகே. இப்போ வந்து எங்களுக்கு எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டுது. அதோட எடுக்கிறதுக்கு இப்போ நாங்கள் பகோடாவை சுட்டு எடுக்கிறதுக்கு ஒரு ரேயில் ஒரு பேப்பர், வெள்ளை பேப்பரும் போட்டு வச்சுருக்கோம் ஆயத்தமாக. ஓகே, அதுவும் ரெடியாக இருக்குது. எடுக்கிறதுக்கு கரண்டியும் ரெடி. பார்த்தீங்களா, இப்படி கரண்டின்னா தான் நல்லது, எங்களுக்கு அந்த எண்ணெயில் வராது. அதோடு எடுத்து போடுறதுக்கு இந்த கண்கிண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இதுக்குள்ளே எடுத்து போட்டு தான் நான் பகோடாவே இதுக்குள்ளே கொட்ட போகிறேன். அதோட வந்து இன்றைக்கு வந்து என்னுடைய இந்த பகோடா செய்கிற மிஷின் இருக்குது தானே, அந்த மிஷின் என்ன அந்த வச்சுருக்கிறேன் ஒரு கிரேப்பர், நீங்கள் கேரட் உறைஞ்சிற மாதிரி. இதுவும் ஒரு என்னென்னு சொல்கிறது, பலகையில் செஞ்ச ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று வச்சுருக்கிறேன். அது வந்து தச்சமயத்துக்கு என்கிட்ட உடைஞ்சி போச்சு. அதனால்
இப்போ அது என்ன ஒட்டை கொடுத்து பார்த்தனா ஒட்டையில் அதான் புதுசாக தான் செஞ்சு தருவோணுமா பட் அங்கேயே கொடுத்துட்டோம் அந்த ஒட்டுற கடையிலேயே. இப்போ வந்து நாங்கள் கையால் தான் பவோடா புளிய போகிறேன். எல்லாருமே வீட்டை நீங்கள் அதுதான் வேணுமண்டு இல்லை அந்த என்னென்னு சொல்கிறது அச்சா பகோடா ஆச்சு தான் வேணுமண்டு இல்லை நீங்கள் கையாலேயே நல்ல வடிவாக நீட்டாக செஞ்சிங்களேன்னு சொன்னால் பகோடாவை சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போ வந்து எங்களுக்கு எண்ணெயெல்லாம் வடிவாக கொதிச்சிட்டு வாங்க நாங்கள் இந்த பகோடாவை எப்படி புளியிறமெண்ட்டு புளிஞ்சு காட்டுறேன். இந்த இவ்வளவுமா எடுத்துருங்கோ, கொஞ்சம் குறைய வாடுங்க, உங்களோட கைக்கு ஏற்ற மாதிரி எடுங்கோ. எடுத்துட்டு இந்த எல்லா கையையும் இந்த உப்படி வச்சுடுங்க. உப்படி வச்சா தான் பகோடா புளியலாம். இந்த இப்போ என்ற கை தான் இப்போ அச்சா மாறப்போகுது. இந்தா பார்த்தீங்களா அந்த நல்ல இதாக வேறு இருந்தால் இப்படி இப்படி எடுத்து 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 புளிஞ்சு கொண்டே இருக்க வேணும். இந்த பாருங்க இந்த பொறிஞ்சு நான் இப்போ முதல் திறமண்டபடியாக இப்போ அளவாக விட்டுருக்கேன். இங்கே பார்த்தீங்களா பகோடாவை சூப்பராக வரும் பகோடா. நீங்கள் வீட்டிலையே செய்து சும்மா அந்த மாதிரி சாப்பிடலாம். இனிமேல் வாரதெல்லாம் தீபாவளியும் அதுவும் இதுவும் நான் இனிமேல் தீபாவளிக்கு ஏற்ற மாதிரிக்கு கொஞ்சம் பொருள் சாப்பாடு செய்து செய்து போட போகிறேன். கலராக பார்த்தீங்களா இப்படி கலர் கடையில் வாங்குற மாதிரியே இருக்கு. என்ன மஞ்சள் அந்த மஞ்சள் இந்த வெயில அந்த கலரா மஞ்சள் பூனாட்டி கருப்பாக தான் வரும். ஓ பார்த்தீங்களா நல்ல வடிவாக எங்களுக்கு பொரிஞ்சிடுது. இந்த இனிமேல் இதை நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். இந்த கலகலான்னு சத்தம் பார்த்தீங்களோ. இப்போ எடுத்து இப்படி ஒரு இதுக்குள்ளே போடுவோம். எப்படி இருக்கு உங்களுக்கு பவோடா பிடிச்சிருக்கா? சூப்பராக இருக்கு. இந்த கையால் புளிஞ்ச மாதிரியே தெரியல. அது வடிவாக புளிஞ்சாச்சு. பார்த்தீங்களா அடுப்பை கொஞ்சம் நாங்கள் குறைச்ச நாங்கள் கருவு தண்டு போட்டு நாங்கள் இனிமேல் கொஞ்சம் கூட்டலாம். ஓகே பார்த்தீங்களோ. இப்போ வந்து இது ஒரு பக்கம் இருக்கட்டுக்கும் அடுத்ததை புளிவோம். இப்போ வந்து நாங்கள் அடுத்த பகோடாவையும் புளிஞ்சு கொள்ளுவோம். பார்த்தீங்களா சுற்றி சுற்றி அந்த கையாலேயே வடிவாக புளிய வேண்டியதான். ஏன்னா கிணக்கு எண்ணெய் விட்டுருக்குறேன் அது வழியாக கொஞ்சம் கூட புளியலாம். நான் முதல் கட்டுன்ற வழியாக கொஞ்சம் அளவாக தான் புளிஞ்சினேன். இந்த பார்த்தீங்களா இப்படி புழுவுதாண்டு. இப்போ வந்து நாங்கள் பிரட்டி விடுவோம். நான் என்ன சொன்னால் அளவாக தான் போட்டேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் வடிவாடக்கண்டு போட்டு பொரிச்சிடலாம். இப்போ வந்து எங்களுக்கு மெட்டதும் நல்ல வடிவாக பொரிஞ்ச உடனே கீழே போடும். எண்ணெய் கீழே பாருங்க. இந்தா கருவை விடாமல் நல்ல பதத்துக்கு எடுங்கோ. கொஞ்சம் பார்த்தீங்களா கிளகலண்டு கேட்குது அந்த மாதிரி பதத்தில் எடுங்கோ. இப்போ வந்து நாங்கள் அடுத்ததையும் புளிஞ்சு விடுவோம். இப்போ வந்து அங்கால பொறிஞ்சு ஒன்று இருக்குது. இஞ்சால வந்து நாங்கள் இந்த பகோடாவை வேறு ரேயில் மாற்றுவோம். பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கு பகோடா? என்ன சூப்பராக இருக்குண்ணா. நல்ல சூப்பராக நல்ல கலராக இருக்குது பார்த்தீங்களோ. இப்போ இனிமேல் வந்து நாங்கள் கையால் புளிகிறோடைய கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன நாங்கள் ஆனால் இந்த அச்சில் புளிஞ்சா கொஞ்சம் பெருசாக வரும். அச்சில் வித்தியாசம். ஆனால் இதே பெரிய இதாக செஞ்சுட்டோமேண்ணா. இதை வந்து நாங்கள் 2 பேப்பரில் மாற்றி எடுத்தோம்னா எண்ணெய் இருக்காது. இப்போ வந்து நாங்கள் இதுவும் பொரியுது. பொரிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் எல்லாத்தையும் சுட்டு போட்டு பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் எல்லா பவோடாவும் பொரிச்சு முடிச்சிட்டோம். பாருங்கோ இந்தா எல்லாமே பொரிச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து அடுத்தது வந்து நாங்கள் கருவேப்பமிலையை போடுவோம் இந்த எண்ணெயிலேயே. இப்போ வந்து நாங்கள் கருவேப்பமிலையும் எங்களுக்கு இது எடுத்துக்கொள்வோம். இந்த கிளகலண்டு எடுத்தால் தான் வச்சு சாப்பிடலாம். இப்போ பார்த்தீங்களோன்னு சொன்னால் கருவேப்பமிலையெல்லாம் நல்ல வடிவாக பொரித்து எடுத்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் இந்த பகோடாவுக்கு போட்ட பேப்பர் இருக்குது தானே அதை எடுத்துக்கொள்ளுவோம். பார்த்தீங்களா பகோடாவை இந்தா என்ன சத்தம் கலகலன்னு சத்தம். இப்போ வந்து நாங்கள் பொரிச்சு வச்சா கருவேப்பமிலையே மேலால் போடுவோம். இப்போ வந்து பாருங்க கருவேப்பமிலை எல்லாம் போட்டாச்சு. இதை வந்து நாங்கள் வடிவாக கலப்போம். இந்தா பார்த்தீங்களா இது அந்த எண்ணெய் மொறு மொரண்டு சத்தம் உண்டு. ஓகே பார்த்தீங்களா சூப்பராக எங்களுக்கு பகோடா ரெடி ஆகிட்டுது.
இப்போ வந்து எங்களுக்கு பிளேன் டீ போடுறதுக்கு சரியான வேலை மாறி 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 ஒரே வேலை. அப்போ இப்படியும் சின்ன சின்ன சாப்பாடுகளையும் உங்களுக்கு செய்து காட்டுவோம்னு தான் இந்த பகோடாவில் வலிக்கிட்டேன். நான் ஒரு மாதிரி பகோடா சுட்டுட்டேன். ஆனால் நல்ல ஈஸி, இந்த பகோடா செய்கிறது நல்ல ஈஸி. நீங்களும் கண்டிப்பாக செய்யுங்க. இந்த அச்செல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை, கையாலேயே பகோடா சுடலாம். ஓகே, இனிமேல் வந்து இதை நாங்கள் எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். இன்றைக்கு வந்து நான் தான் தனியாக சாப்பிட போகிறேன். அவரும் வீடியோ எடுக்கிறார், பிள்ளைகளும் கிளாஸுக்கு போயிட்டினா. நல்ல பகோடாவாக வந்திருக்குது. பிளேன் டீயும் போட இல்லைன்னு சொன்னால் ஒரே மாறி மாறி வேலை, உங்களுக்கு தெரியும் தானே, சரியான வேலை. இங்கே தம்பியும் வந்துட்டான், நோடியா இப்போ வந்து தம்பியும் பகோடா சாப்பிட போகிறானேண்ணா. இப்போ வேறு நல்ல இதாக வந்திருக்கு, வாங்க முறிச்சு பார்ப்போம். இந்தா பார்த்தீங்களா, சூப்பராக வந்துருக்கு எங்களுக்கு பகோடா. இந்தா பார்த்தீங்களா என்ன முருகலாண்டு சூப்பராக வந்துருக்குங்க, நல்ல முருகலாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. இந்தாங்க தம்பியும் சாப்பிடுங்க, இந்தாங்கோ சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. நல்ல முருகு இப்படி இருக்கக்கூடாது. கடிச்சு காடுங்க. அது தெரியும் தானே. இப்போ அப்புள் பழம் சாப்பிட்டு வந்துட்டுருக்குறேன். நல்ல மொறு அண்டி இருக்குது, அப்படி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. உப்பெல்லாம் படிவாக்காணும். இருங்க தம்பி, இருங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. உழைப்பெல்லாம் நல்ல அளவாக இருக்கு. என்ன தம்பி, அவன் ஓடிட்டான். உண்மையில நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் நினைச்ச உடனே கடலை பருப்பு இருந்தால் சரி. வேறு என்ன இதுக்கு வெங்காயம் பழமையாக இல்லை அப்படிலேயும் இருக்குது. மிச்சமெல்லாம் கட்டத்தூள், உள்ளி, இவ்வளவு தானே. கருவேப்பை மேலே வெளிநாட்டில் உள்ள உறவுகளுக்கு பெருசாக எடுக்கலாது. இருந்தாலும் இப்படி கருவேப்பை மேலே போடாமலே செஞ்சு சாப்பிடலாம். என்ன தம்பி, நல்லா இருக்கே. இங்கே இப்படி செய்யக்கூடாது, நல்லா இருக்கும்னா கேட்குறேன். நல்லா இருக்கா? ஓகே, நீங்களும் உறவோட செய்து சாப்பிடுங்க. நாங்கள் இனிமேல் பிளேண்டி எல்லாம் மாற்றி சுடவும் சாப்பிடக்கூடாது. அப்போ ஆற விட்டுட்டு, இது இன்னும் ஆற விட்டுட்டு நாங்கள் பொத்தலில் போட்டுட்டு இப்படியே பிளேண்டி டீயலோட சாப்பிட சரி. இந்த பகோடாவை இன்னில் டேஸ்ட்டாக இருக்குது. வளமையாக நான் சமைச்சு என்ன சாப்பாடுன்றாலும் உடனே சாப்பிட இயலாது. இவனை பாருங்க குழப்படி. இருங்க தம்பி, இப்படி செய்யக்கூடாது, இருங்க பிள்ளை எக்ஸாம்பிளையா. நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சு கொள்ளுவோம். இது வந்து தீபாவளிக்கெல்லாம் செய்து சாப்பிட சொல்லி தான் போடியோடையெல்லாம் போட்டு கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக நான் இன்னும் ஒன்றா செய்து போடுவேன். ஓகே, நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ளுவோம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.